அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக சட்டவிரோதமாக மணல் அள்ளும் விவகாரத்துல 4730 ரூபாய் மோசடி கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மாநில அரசு இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக டிஜிபிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட கடிதத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 9 மாதங்கள் நடத்த விசாரணையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 23.64 லட்சம் யூனிட் கடந்த ஆண்டு மட்டும் அதிகமாக அள்ளப்பட்டதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுப்பணித்துறை அளித்த இடத்துல மணல் ஒப்பந்ததாரர்கள் சொந்தமாக மணல் அள்ளும் ராட்சத இயந்திரங்களை வைத்து சட்டவிரோதமாக மணல் வெளியேற்றது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையிலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4 மணல் குவாரிகள் ஒப்பந்ததாரர்கள் 30 முறைக்கு அதிகமாக மணல் அள்ளியதாகவும் கண்டுபிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கண்ட 4 மணல் குவாரிகள் விவகாரத்தில் 4.9 ஹெக்டேர் அளவில் மட்டும் மணல் அள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் 105 ஹெக்டேர் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும், எவ்வளவு ஆழத்திற்கு அள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 மாவட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு 190 ஹெக்டேர் அளவில் 28 பகுதிகளில் அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக 987 ஹெக்டேர் பரப்பளவில் மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை தொழில்நுட்ப ரீதியாக தயார் செய்துள்ளதாகவும், அதாவது இந்த விசாரணையை அறிக்கையை தயார் செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. ரெக்ராவோ யூஏஎல் சொல்யூஷன் என்ற நிறுவனம் இதை தயாரித்துள்ளதும், இந்த நிறுவனம் ஐஐடி கான்பூர் நிறுவனம் இணைந்து தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் தெளிவான சாட்டிலைட் புகைப்படங்களை வைத்து மணல் அள்ளப்பட்டதற்கு முன்பாகவும் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்ட பின்பு எவ்வாறு இருந்தது என்பதையும் ஆய்வு செய்து அறிக்கையாக சமர்ப்பித்து இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதாரங்களாக மிக தெளிவான ட்ரோன் காட்சிகள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆய்வு செய்து அறிக்கை தயார் செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. ஜிபிஎஸ் கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டதில் 273 மணல் அள்ளும் இயந்திரங்களை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், இவை கோபால்கோ என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் மணல் அள்ளும் ஒப்பந்ததாரருக்கு விற்கப்பட்டதாகவும் விசாரணை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 16 வாடிக்கையாளர்கள் தமிழகத்தில் இருந்து இந்த மணல் அள்ளும் இயந்திரத்தை வாங்கியதாகவும் அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. ஒரு இடத்தில் 2 மணல் அள்ளும் இயந்திரங்கள் வைத்து மட்டுமே மணல் அள்ளுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில பல்வேறு இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் தெரிவித்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இயந்திரங்கள் செயல்பட்ட நேரம், பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் அளவை உள்ளிட்டவற்றை கணக்கில் சட்டவிரோதமாக மணல் அளவை கண்டுபிடித்ததாக அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த